உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் மாமாவை பார்த்து பேசுனியா? என்ன சொன்னாரு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல லதா. நான் மாமா கிட்ட பேச போனா அவரு எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட சொல்றாரு. என்ன பாரதி சொல்ற? எனக்கு சுத்தமா புரியல. நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசைதான். இப்படி உங்களை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடி. அப்படியா சொன்னாரு? அப்ப அவரே மன்னிச்சிட்டாருன்னா நீயும் மன்னிச்சிருவல்ல? ஏய், முறைக்காத பாரதி. நீ நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆசைதான். உன்னையும் ஆதியையும் நான் சந்தோஷமா தான் பாத்திருக்கேன். உங்களை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன் வாழ்க்கை பாதியிலே இப்படி ஆகும்னு நான் யோசிச்சு கூட பாக்கலடி. அதே சமயம் உன் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா நீ பண்றது சரியாதான் இருக்கு. நடந்ததெல்லாம் பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்ப கிளம்பணும். அப்ப உன் முடிவை நீ மாத்திக்க போறது இல்லையா? நான் மாத்திக்க மாட்டேன் லதா. பாரதி, தமிழ் தமிழ் எங்க போனா இவ? தமிழ் 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 எங்க போயிருப்பா இவ? தமிழ் எங்க போனா? தமிழ் என்னதா? தமிழ் எங்கடி? தமிழ காணோம்டி. நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். நீ என்ன சொல்ற? நான் இங்க தானே இருக்கேன். அவ இந்த பக்கம் வரவே இல்லையே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்கேயாவது வெளியே போனியா? பாரதி, நீ போனதுல இருந்து நான் இங்க தான் இருக்கேன். அவ இந்த பக்கம் வரலையே. அவ ரூம்ல விளையாடிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னடி பண்ணி வச்சிருக்கேன்? அவனை நம்பி தானே விட்டுட்டு போனேன். ஏ பாரதி, பின்னாடி பாத்தியா? இல்லையா? வா போய் பார்க்கலாம். தமிழ் தமிழ் என்ன லதா, நீ இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கேன். எல்லாம் ஏன் தப்புதான். உன்னை நம்பி விட்டுட்டு போன பாரு. இப்ப எங்க போனா அவ? இருக்கிற பிரச்சனைல இது வேற. பாரதி, என்ன பாரதி? இந்த வழியில தான் போயிருக்கோம். வா தமிழ் தமிழ் அம்மா, இந்த ஒரு சின்ன பொண்ணு வந்தாளா? பாத்தீங்களா? இப்பதாம்மா இந்த பக்கமா போச்சு. ஆமாமா, இந்த பக்கமா தான் போச்சு. தமிழ் லதா, லதா, லதா. அது சார். சார், என்ன சார்? என்ன விஷயம்? பாரதி இங்க. பாரதி குழந்தைய தேடி தான் போயிருக்கா. குழந்தை வந்ததுல இருந்தே உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டு அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பாரதி ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். கடைசியில எங்களுக்கு தெரியாம தமிழ் பெண்வாசல் வழியா வெளியே போயிட்டா. இப்போ அவ எங்க போனானே தெரியல. என்ன சொல்றீங்க லதா? ஆமா சார், பாரதி தமிழை தேடி தான் வெளியே போயிருக்கா. அவங்க எங்க போறாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல சார், அவ குழந்தைய தேடி தான் போயிருக்கா. ஆனா அவங்க எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். சரி, நான் உடனே போய் தமிழ் தேடுறேன். தமிழ் வீட்டுக்கு வந்தா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார்.
சாப்பிடு. இந்த அப்படி மரியாதையா குடுக்கறத சாப்பிடணும், இல்லனா பட்டி தான். டேய், வர வர பயமே இல்லாம போயிடுச்சுடா. மூஞ்சில ஒரு கோடு போட்டதான் சரியா வரும். இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு. இல்ல வீணா அடம் பிடிக்காத, அழாம சாப்பிடு. இந்த பாப்பா சாப்பிடு. இந்த புடி. அண்ணே, பணக்கார வீட்டு புள்ள மாதிரி இருக்குது, தொக்கா வந்து கையில மாட்டி இருக்குது. அண்ணே, பேசாம இந்த புள்ளைய மிரட்டி பணம் வாங்கி செட்டில் ஆயிடலாண்ணே. இந்த பிச்சைக்கார பசங்களை வச்சுக்கிட்டு சோத்த வாங்கி போட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது? டேய், அறிவு கட்டவன, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஏண்டா, இருக்கிறத விட்டு ஏண்டா பறக்கிறதுக்கு ஆசைப்படுற? திட்டம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்மள கொத்தா அழுட்டு போயிடுவானுங்க. அப்புறம் ஜெயில போய் தான் களி திங்கணும். பரவாயில்லையா? இந்த பாப்பா சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க. எங்க அப்பா வருவாரு, உங்களை எல்லாம் அடிச்சு போட போறாரு. ஆளை பாரு. அண்ணே, இந்த பொண்ணு வந்ததுல இருந்து சரியில்லைண்ணே, ஓவரா பேசுது. இது பேசுறத கேட்டா மத்த பிள்ளைங்க கெட்டு போயிருண்ணே. டேய், இவளுக்கு சூடு போட்டா தாண்டா சரி வரும். நீ போயிட்டு பழுத்த காய்ச்சின கம்பி எடுத்துட்டு வா. சரிண்ணே. என்ன பாப்பா, பார்த்தேல, இனிமே ஒண்ணு எந்த கொம்பை வந்தாலும் காப்பாற்ற முடியாது. போனா தடியா. இது தடியாவா? ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.